Dear students, good morning. இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன தப்பு வருது சார்? சப்ஜெக்ட் போடுறோம், ஆப்ஜெக்ட் போடுறோம், ஒர்க் போடுறோம், ஆப்ஜெக்ட் போட தெரியல, காம்ப்ளிமெண்ட் போட தெரியல, 100 விதமான டவுட் வருது திருப்பி. ஒரே வழி அந்த கொடுத்துருக்க டேபிளை மனப்பாடம் பண்ணுறது தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 34, 35 பார்த்துக்காங்க. பேஜ் நம்பர் 34ல் சென்டென்ஸ் பேட்டர்ன் டேபிள் கொடுத்துருப்பேன். இப்போ சப்போஸ் மெமரைஸ் சும்மா அதை மறுபடம் பண்ணாமல் மேலோட்டமாக சென்டென்ஸ் படித்து பார்த்துட்டு ஆன்சர் என்ன தப்பு தான் வரும். ப்ளூக்கில் ரைட் வரலாம். அப்புறம் படிக்கிற சென்டென்ஸ் எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் மதர் டங்கில் அர்த்தம் புரியணும். நம்மளுக்குலாம் தமிழ் தான் தாய்மொழி. அதனால தமிழ் மொழியில் நம்ம தாய்மொழியில் தமிழ் மொழியில் அர்த்தம் கிளீனாக புரியணும். படிக்கிற சென்டென்ஸ்க்கு புரியுறதா இல்லாமல் இந்த சாப்டரில் மார்க் வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் சாரை குறை சொல்லிட வேண்டியதான். கவனிங்க, நான் சொல்கிற மாதிரியே சொல்லி மனப்பாடம் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து செயலை செய்வது யார் அல்லது எது என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் கவனிக்க, கலர் இங்கு மாற்றி எழுதியிருக்கேன், கவனிங்க. ஒரு சென்டென்ஸில் வெர்பை கண்டுபிடிக்க சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறாய், என்ன செய்கிறது என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து எதை யாரை என்று கேட்க வேண்டும். தயவு செய்து எதை யாரை என்றெல்லாம் தமிழே புரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து யாருக்கு, யாரிடம், எதற்கு, எதனிடம் என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்டை கண்டுபிடிக்க சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து, இதில் தான் கொஸ்டின்லாம் ஜாஸ்தி, கவனிச்சுக்கோங்க. அத்தனை கேள்வி மனப்பாடம் பண்ணி ஆகும், வேற வழியே இல்லை. யார், எது, யாருடைய, எதனுடைய, யாருடையது, எதனுடையது, என்ன, என்னவாக, என்னவென்று, ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எப்படிப்பட்டவனாக, யாராக என்று கேட்க வேண்டும். புரியுதா? இத்தனை கொஸ்டினும் சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து இத்தனை கேள்வி கேட்டு வர பதில் காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த கொஸ்டின்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்தது, ஒரு சென்டென்ஸில் அட்ஜென்ட்டை கண்டுபிடிக்க, எல்லாத்துக்குமே எழுதிட்டு பாருங்க. அட்ஜென்ட்டை கண்டுபிடிக்க வேர்ப் அல்லது காம்ப்ளிமெண்டை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது என்று கேட்க வேண்டும். ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, சார் அதே ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது இங்கே இருக்கு சார் அப்படின்ட்டு. கொஸ்டின் எதை பார்த்து கேட்குறோம்? சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து கேட்கணும். நல்லா கவனிங்க. காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்லாம் ரோஸ் கலரில் எழுதிக்க, கலர் புரியணும்ட்டு. அட்ஜென்ட் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்லாம் ஒயிட் கலரில் எழுதிக்க, அதுக்கு முன்ன ஆரஞ்சு கலர் மாறி மாறி எழுதிக்க. புரியுதா? இந்த பார்க்கலாமா டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து செயலை செய்வது யார், எது என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் வெர்பை கண்டுபிடிக்க சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறாய், என்ன செய்கிறது என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து எதை, யாரை என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க வெர்பை பார்த்து யாருக்கு, யாரிடம், எதற்கு, எதனிடம் என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்டை கண்டுபிடிக்க சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து யார், எது, யாருடைய, எதனுடைய, என்ன, என்னவாக, என்னவென்று, ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எப்படிப்பட்டவனாக, யாராக, யாருடையது, எதனுடையது என்று கேட்க வேண்டும். ஒரு சென்டென்ஸில் அட்ஜென்ட்டை கண்டுபிடிக்க வெர்ப் அல்லது காம்ப்ளிமெண்டை பார்த்து ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது என்று கேட்க வேண்டும். இப்போ சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பீங்க, மனசுலையாவது தோணும். சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், வர்ப்பை பார்த்து செயலை செய்வது யார் அல்லது எதுன்னு கேட்க சொல்றீங்க சார். வர்ப்பே எனக்கு கண்டுபிடிக்க அப்படி இல்லை அர்த்தம். கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு தமிழ் எடுத்து புரிஞ்சுக்கோங்க. தமிழ் வாக்கியத்தில் வர்ப்பேங்கிறதும் கடைசியில தான் அர்த்தம். ஸோ தமிழ் வாக்கியம் அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களால் வர்ப்பை பார்த்து அந்த செயலை செய்வது யார் அல்லது எது கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிக்க முடியும். ஹி இஸ் ஆனஸ்ட். என்ன அர்த்தம்? இது தெரியாத இருக்கு. அவன் நேர்மையானவன் இல்லை, அவன் நேர்மையானவனாக இருக்கிறான்.
verb எது கடைசி வார்த்தை எது இருக்கிறான். யார் இருக்கிறது நேர்மையா சப்ஜெக்ட் அப்ப பார்த்து யார் அல்லது எது கேட்கணும். யார் நேர்மையா இருக்கிறது அவன் நேர்மையாக இருக்கிறான். he is honest. அப்ப he is the subject. புரியுதா சொல்றத கரெக்டா புரிஞ்சுங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த டேபிள் மனப்பாடம் ஆகாட்டா சென்டென்ஸ் பேட்டர்ன் எழுத முடியாது. ப்ளூக்ல எழுதலாம் மார்க் வாங்கலாம் அல்லது வேற எங்கேயா ஏதாவது கற்றுக்கு கூட எழுதலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் நாட் மேக் எரர்ஸ் அட் ஆல். புரியுதா சார் மேலே வச்சு தரீங்க இவ்வளோ ஆர்ஷா சொல்கிறாரு. இந்த சாப்டர் மட்டும் இப்படி ஆர்ஷா சொல்கிறதுக்கு காரணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன் தப்பு பண்ணுறீங்க. ரைட் குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா?